என்ன குழப்பு டேய்? ஐயோ, கோல்டு பிஷ், சில்வர் பிஷ், செல் பிஷ் எல்லாம் பிஷும் இருக்க. இன்னைக்கு எதை சாப்பிடறதே தெரியலையே. ஐயோ, ஃபர்ஸ்ட் கோல்டு பிஷ். அம்மா ஐயோ, கொஞ்ச நேரம் எங்கேயாவது அமைதியாகிறியா? என்னத்தி நீ அந்த மீனுல பிரியாணி ஆயிருக்கு. வா வீட்டுக்கு வா இருக்கும். தேங்க்யூ மம்மி அப்பா தின்னதுக்கு. அப்ப கூட நெக்கல் குறையல்ல உனக்கு. என்ன அந்த ஜல்லிக்கண்ணி? கரண்ட் பில் எவ்வளவு வந்துச்சுன்னு சொன்ன இப்போ டெபாசிட்டோட சேர்த்து நேத்து சொல்லு. 3209 எவ்வளவு? 3209 3209 கரண்ட் பில்லு. 3290 அது வந்து தமிழ்ல சொல்லு. 3209 3209. ஏன் தப்பா? கரெக்ட் பட்டு கரெக்டா சொல்றேன். இன்னும் ஒரு வாட்டி விட்டு 3290 rupees. அது தமிழ்ல மட்டும் ஒரே வாட்டி சொல்ல. சொல்லு சொல்லு சொல்லு. கரெக்ட் தான் சொல்லு. வீடியோ எடுக்காத ஆஃப் பண்ணு. சரி சொல்லு ஒரே வாட்டி. 3209 அதாவது 3290 ரூபாவா? அம்மா, எல்லார்கிட்டையும் அடங்கி போற நீங்க கட்டின புருஷன்கிட்ட மட்டும் திமிராவும் தெனாவட்டாவும் பேசுறீங்களே, எந்த தைரியத்துல பேசுறீங்க? அது வேற ஒண்ணும் இல்லங்க. கட்டின புருஷன் மேல மட்டும் தான் ஈஸியா வரதட்சணை கேஸ் போடலாம். அந்த தைரியம் தான். கொஞ்சம் ஓரா போச்சுன்னா தலைவலி மாத்திர மாதிரி ஒண்ணு போட்டு விட்டுற வேண்டியதே. உனக்கு என்ன பிடிக்குங்கிறது கூட எனக்கு தெரியாது. ஆனா உனக்கு என்ன பிடிக்காதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு தெரியும். என்னதுடா? என்ன பிடிக்காதுல்ல உனக்கு? யார நம்பர்னே தெரியல தாசண்ணா. ஒரு வெட்டி முடிச்சுட்டு வந்துடுறாரு. இப்ப நான் அடிங்க சொல்லி நேரம் கழுத்தி மூஞ்சில அடிக்கிறான் பாரு. குழம்பு விடே செருப்பு உள்ள போட்டு வந்தது தப்பே இல்லை. நீ ஏன் மேல தூக்கி அடிக்கிற? நீ அடிங்க சொல்லினே இருக்கிறேன் பாரு. உனக்கு கிளம்பு, வெளியே வா போ. கிளம்பு கிளம்பு. நாலுல இருந்து செருப்பை வெளியே கழட்டி போட்டு உள்ள வந்தா வா, இல்லைன்னா வெளியவே கிடையாது. சரியா? அவள் தான் உனக்கு மரியாதை. போ. கதவை தொடக்க போறது கிடையாது. டேய், கதவை தொடராதுன்னு சொன்ன திரும்பி உள்ள வந்து உள்ள வெளியேறா. சாட்ச போட்டு வர வந்தா நாரி சொல்லியது தப்பு. சார் சார் வணக்கம் சார். போலீஸ்கார் வீடுன்னு தெரியாம பால பதம் பார்த்துட்டா சார். இந்த தடவை ஃபர்கிவ் பண்ணி விட்டுருங்க சார். இந்த ரவுண்ட் ஃபேஸ் ராம்போ இனிமேல் இந்த வீடு இல்ல சார், இந்த ஏரியா பக்கமே நோ கம்மிங் சார். பிளீஸ் சார், பொண்டாட்டி வெளுத்துருவா சார். நில்லுங்க. என்ன பண்ற? ஹிப்னடைஸ் பண்றேன். அப்படின்னா? அப்படின்னா இனிமே நான் சொல்றதை தான் நீங்க கேட்கணும். இனிமே நீங்க ஏன் கண்ட்ரோல். அதுக்கு பேர் மேரேஜ். ஹிப்னடைஸ். கிளம்பியாச்சா? இல்லங்க, ஒரு சைடு பிளஷ் போட்டு இன்னொரு பக்கம் போடுறதுக்குள்ள தீர்ந்து போச்சு. என்ன? சரி, நான் கரெக்ட் பண்றேன். ஓகேவா? ஓகே. சீக்கிரம் கிளம்பா. பரவாயில்ல, கையில நிறைய திறமை வச்சிருக்காரு. ஓகே. அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே. அப்பா அப்பா என்ன காப்பாத்துப்பா, என்ன தூக்கிட்டு போகப்பா. நம்ம என்ன காப்பாத்துப்பா. ஏண்டா என் மட்டும் என் பொண்ணை தூக்கிட்டு போப்பாக்குறியா? நானே கராத்துல பிளாக் பில்ட் ஆக்கும். அதனாலதான் நான் பிளாக்கா இருக்கேன். இதுக்கப்புறம் என் பொண்ணு வீட்டு வச்சுட்ட அவ்வளவுதான். இனிமே இப்படி பண்ண கண்ணுல துடிக்கும், கரண்ட் பஸ் வெடிக்கும்டா. சாட்டியா? அம்மா சாட்டியா? நிறைய ஊட்டு. என்ன சோகமாகற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் குடிச்சிட்டு வரேன்னு கோவமா? ஞானில இருந்து குடிக்க மாட்டேன். அதான் தெரியுமே. எப்படி தெரியா? கலந்துக்கிற விஷம் அந்த மாதிரி. தம்பி 150 ரூபாய் ஆச்சுப்பா. இரா மச்சான் நான் தரேன். இரா மச்சான் நானே தரேன்.
இருடா மச்சான் நானே தரேன். டேய் இப்ப நீ காசு குத்துனா நம்ம 2 பேர் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் இன்னோட இல்லடா. நீ கொடுத்தாலும் நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் கட்டுறா. அப்படின்னா மச்சான் நம்ம 2 பேருமே தர தேவல்றா. தம்பி காசுப்பா. 150 ரூபா காசுக்கோசரம் 2 பேர் 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்போட சொல்றியா? எங்களை ஸ்கூலுக்கு கிளப்புறப்பவே போதும் போதும் ஆயிருது. ஸ்கூல் வேன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஷூவை காணோம், சாக்ஸை காணோம், ஐடி கார்டை காணோம்னு டார்ச்சர் பண்ணுது பிள்ளைங்களா அது. ஆனா கறி இருக்கானே, கறி கடையில கறியில வேணா இருக்கு, நம்ம எல்லா கறியும் இருக்கியா? என்ன கோழிக்கறி தான் இருக்கு, எல்லா கறியும் இருக்குன்னு சொல்றீங்க? தம்பி இது கோழிக்கறி, இப்படி ஆட்டினா ஆட்டுக்கறி, இதை தூக்கி மாட்டினா மாட்டுக்கறி, இதை காய வச்சா காய்கறி, இதை கொஞ்சம் உப்பு போட்டா உப்பு கறி, இது அப்படியே அடுப்புல போட்டா அடுப்பு கறி. உங்களுக்கு என்ன கறி வேணும்? இந்த வாரமா யாருங்க? என் பொண்டாட்டி சங்கரி. சங்கரி அதுல ஒரு 2 கிலோ கொடுங்களேன். பேதியில போவான், அது என் பொண்டாட்டில. என்னடா மரத்துல மாட்டிக்கிச்சா? ஆளு வளர்ந்தா மட்டும் பத்தாவரா, வெத்த படம் இருக்கணும். எல்லாரும் சோனா பணம் ஆயிட முடியுமா? இந்தாங்க அடுத்து விளாடுங்க போங்க. ஜெமி, எனக்கு ஒரு பொண்ணு மேல அஃபர் இருக்கு. நீ தான் எங்களை எப்படியா சேர்த்து வைக்கணும். நீ சும்மா ஒண்ணா பண்ண வேண்டாம், இதெல்லாம் உனக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்கு. நீ துணி துவைச்சனா அவ மடக்கி வச்சிருவா, அவ சமையல் பண்ணனா நீ பாத்திரம் கழுவி வச்சிரு. எனக்கு மட்டும் கஷ்டமான வேலை, அவளுக்கு மட்டும் ஈஸியான வேலையோ? சரி இப்ப என்ன, அவ துணி துவைக்கட்டும், நீ மடக்கி வச்சிரு, நீ சமையல் பண்ணி அவ பாத்திரம் கழுவி வச்சிருட்டோம். இப்போ ஓகே. எங்க என்னங்க ஒன்றும் கிளம்பாம இருக்கிறீங்க? எங்க அம்மா வீட்டுக்கு தானே போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏய் நான் ரெடி, அவள் தான் இப்படியே வந்துடுவேன் வா. என்னது இப்படியே வருவீங்களா? எங்க அம்மா வீட்டுக்கு போகணுன்ற என்ன இப்படியே ட்ரெஸ் போட்டு வரீங்க? ஏய் நான் வீட்டுக்குள்ள எல்லாம் வர மாட்டேன், நான் அப்படியே வெளியே விட்டு வரேன் வா. என்னது எங்க அம்மா வீட்டுக்கு வர மாட்டேன்? என்ன கதை உனக்கு? ஏன் எங்க அம்மா வீட்டுக்கு வர மாட்டேன்? சரி உட்கார், புரிய வைக்கிறேன். இப்போ நீ ஒரு சாரி கடைக்கு போற, அந்த கடைக்காரன் ஒரு சாரி விற்கிறான். அந்த கலர் நல்லா இருக்கும், கலரே போவாது, நல்ல குவாலிட்டி, இது மாதிரிலாம் சொல்லி விற்கிறான். அதை நீ வாங்கிட்டு போய் வீட்டுக்கு போய் யூஸ் பண்ற, ஒரே வாஷ்ல பிஞ்சிச்சு, கலர் போயிடுச்சு அப்படின்னா அந்த கடைக்கு போவியா நீ? அது எப்படி போவேன்? நான்லாம் போக மாட்டேன். நீயே போக மாட்ட, அப்ப நான் ஏன் போகணும்? எங்க என்னங்க ஒன்றும் கிளம்பாம இருக்கிறீங்க? எங்க அம்மா வீட்டுக்கு தானே போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏய் நான் ரெடி, அவள் தான் இப்படியே வந்துடுவேன் வா. என்னது இப்படியே வருவீங்களா? எங்க அம்மா வீட்டுக்கு போகணுன்ற என்ன இப்படியே ட்ரெஸ் போட்டு வரீங்க? ஏய் நான் வீட்டுக்குள்ள எல்லாம் வர மாட்டேன், நான் அப்படியே வெளியே விட்டு வரேன் வா. என்னது எங்க அம்மா வீட்டுக்கு வர மாட்டேன்? என்ன கதை உனக்கு? ஏன் எங்க அம்மா வீட்டுக்கு வர மாட்டேன்? சரி உட்கார், புரிய வைக்கிறேன். இப்போ நீ ஒரு சாரி கடைக்கு போற, அந்த கடைக்காரன் ஒரு சாரி விற்கிறான். அந்த கலர் நல்லா இருக்கும், கலரே போவாது, நல்ல குவாலிட்டி, இது மாதிரிலாம் சொல்லி விற்கிறான். அதை நீ வாங்கிட்டு போய் வீட்டுக்கு போய் யூஸ் பண்ற, ஒரே வாஷ்ல பிஞ்சிச்சு, கலர் போயிடுச்சு அப்படின்னா அந்த கடைக்கு போவியா நீ? அது எப்படி போவேன்? நான்லாம் போக மாட்டேன். நீயே போக மாட்ட, அப்ப நான் ஏன் போகணும்? எங்க என்னங்க ஒன்றும் கிளம்பாம இருக்கிறீங்க? எங்க அம்மா வீட்டுக்கு தானே போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏய் நான் ரெடி, அவள் தான் இப்படியே வந்துடுவேன் வா. என்னது இப்படியே வருவீங்களா? எங்க அம்மா வீட்டுக்கு போகணுன்ற என்ன இப்படியே ட்ரெஸ் போட்டு வரீங்க? ஏய் நான் வீட்டுக்குள்ள எல்லாம் வர மாட்டேன், நான் அப்படியே வெளியே விட்டு வரேன் வா. என்னது எங்க அம்மா வீட்டுக்கு வர மாட்டேன்? என்ன கதை உனக்கு? ஏன் எங்க அம்மா வீட்டுக்கு வர மாட்டேன்? சரி உட்கார், புரிய வைக்கிறேன். இப்போ நீ ஒரு சாரி கடைக்கு போற, அந்த கடைக்காரன் ஒரு சாரி விற்கிறான். அந்த கலர் நல்லா இருக்கும், கலரே போவாது, நல்ல குவாலிட்டி, இது மாதிரிலாம் சொல்லி விற்கிறான். அதை நீ வாங்கிட்டு போய் வீட்டுக்கு போய் யூஸ் பண்ற, ஒரே வாஷ்ல பிஞ்சிச்சு, கலர் போயிடுச்சு அப்படின்னா அந்த கடைக்கு போவியா நீ? அது எப்படி போவேன்? நான்லாம் போக மாட்டேன். நீயே போக மாட்ட, அப்ப நான் ஏன் போகணும்? வாவ், ரெண்டு நல்லா பொசு பொசுன்னு இருக்கே. மசாலா தடவி பொரிச்சா. யோ முதலாளி, உனக்கு நியாயமா இருக்கா? வீடியோ எடுக்கிறதுக்கா என்னை இப்படி படுக்க சொன்ன? நானும் உன்னை நம்பி படுத்தேன். அவன் பொசுக்கு பொசுக்கு பிடிக்கிறாயா? எனக்கு கண்ணுலாம் கலங்கி தண்ணியே வந்துடும் போலயா? இது உனக்கே நியாயமா இருக்காயா? மகிழ்ச்சியான மன வாழ்க்கைக்கு தேவையான 3 வழிகள். சரிமா, சாரிமா, ஏன் தப்புதாமா? இந்த 3 விஷயத்த ஃபாலோ பண்ணலானா என்ன மாதிரிதான் மண்டையில குக்கர் பட்டு காதல் பரத் மாதிரி ரோட்ல கிடைக்க வேண்டியதா இருக்கும். நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க, 4 பேரு சொன்னாங்க நான் ஒரு முட்டாளுங்க. சார் இது நான் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஒன்னும் கோச்சிக்காதீங்க. இது வந்து என் ஃப்ரெண்டு விக்கி எடுத்துக்கிறேன். மொத்தமாமே கையில துணி துவச்சி கையெல்லாம் வலிக்குதுடா டேய். ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுக்கணும்னா கேட்கறாங்களா இவனுங்க?
இது என்னடா எவ்வளவு சர்பச்சல் போட்டாலும் அழுக்கே போய் தொலைய மாட்டேன். நான் ஊருக்குள்ள எவ்வளவு கெத்து என்ன கூப்பிட்டு வந்து துணி தக விட்டீங்களா டேய்? இது என்னடா எவ்வளவு சோப்பு போட்டாலும் இந்த துணி அழுக்கே போக மாட்டுது. பேசாம பீச்சிங் பவுடர் போட்டு தூச்சிடலாமா? ஒரு வழியா 6 நாள் வேலையை முஸ்கடா நீ கெத்துடா. இப்போ துணி ஃப்ரெஷ் ஆயிடுச்சு, என்ன ஒண்ணு கைதான் அழுகா போச்சு. இந்த பாரு நம்ம 2 பேர் தான் இருக்கோம். டீசெண்டா முடிச்சுக்க. எப்படி உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்சது தப்புன்னு கால்ல வந்து மண்ணு கேட்டு கண் எமைக்கிறதுக்குள்ள என்னது என்ன டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க கையை முறுக்குற நீ. இதே மேட்டர் என் ஏரியாவில் செஞ்சிருந்தா முறுக்கு நகையை முறுக்கு மாதிரி நொறுக்கு நொறுக்கு உடைச்சிருப்பேன் தெரிஞ்சுக்க.